ஹலோ. சொல்லணும். என்ன பண்ற? சும்மாதான். நாளைக்கு என்ன டேன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு ஆடிஷன் 7 ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன். நாளைக்கு தான் ஃபைனல். எனக்கு தெரிஞ்ச அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவாக தான் பார்ப்பேன். பாப்பாங்க ஹீரோஸ். எருமை, நாளைக்கு நம்ம லவ் ஆனிவர்சரி. ஓ, இந்த ஒரு ஸ்பெஷல் அதெல்லாம் மறந்துட்டேன். என்னையும் மறந்துரு. என்னப்பா? சரி, நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஆஃபீஸ் இல்லை? பெர்மிஷன் கேட்டு தான் வரேன். எங்க? எப்பயும் மீட் பண்ணுற பிளேஸில் தான். பேசணுமா இல்லை ஏதாவது? ஓடிட்டு வா. சரியா? ஓகே வரேன். லவ் யூ. லவ் யூ. ஆடிஷன் சொன்னியே, என்னாச்சு? நல்லா தான் பண்ணியிருக்கேன். அக்ரிமெண்ட்னு தானே சொன்னேன். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஃபைனல் ரவுண்ட் வந்துச்சு. நானும் ஒரு ப்ரோவும் நல்லா பண்ணியிருக்கேன். கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இதுலையாச்சும் தேறிடுவியா? ஏன், ஏதாவது டவுட்டா? இல்லை, ரொம்ப வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க, ஜெயிச்சிருவேன்னு. ஜெயிச்சிருவேன். பாரு, அவங்க தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லுங்கள் ப்ரோ. சாரி டோனிடா, நீங்கள் இந்த டைம் ஆடிஷனில் செலக்ட் ஆகலை. ஏன் ப்ரோ, என்னாச்சு? இல்லை, உங்களுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண கார்த்திக். ஆமாம். அவங்கள ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டீம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, ஃபாலோவர்ஸ் வச்சு எப்படி ப்ரோ டிசைட் பண்ண முடியும்? லைக் ஃபாலோவர்ஸை தாண்டி டஸ்கி ஸ்கின் வேணாம்னு தான் ஃபேர் ஸ்கின் ஓகேன்னு டைரக்டர் ஃபீல் பண்ணார். ஓ, சரி, ஓகே ப்ரோ. சாரி டோனிடா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. தேங்க்யூ டோனிடா. என்னாச்சு? சின்ன வயசில் ஸ்கூலில் எல்லோரும் கேட்பாங்கல்ல, என்ன ஆகணும் உங்களோட ஆம்பிஷன் என்னன்ட்டு. அப்போ எல்லாருமே டாக்டர், இன்ஜினியர், போலீஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கும் தோணும் நான் ஹீரோ ஆக போகிறேன்னு. ஆனால் ஏதோ ஒரு பயத்தில் சொல்லாமட்டேன். காலேஜில் இதே கொஷின் ரிப்பீட் ஆகும்போது எல்லாரும் முன்னாடி தைரியமாக சொன்னேன் ஹீரோ ஆகணும்னு. அப்போ மொத்த கிளாஸ் ரூமே சிரித்தாங்க. நீயும் அங்கே தானே இருந்த. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? பிளாக்னா எல்லாருக்குமே பிடிக்கும். பிளாக்காக இருக்கிறவங்கள பிடிக்காதில்ல. இப்போ என்னதான் சொல்ல வர? நான் இதுலேயும் செலக்ட் ஆகலை. டஸ்கி ஸ்கின் வேணான்ட்டு டைரக்டர் ஃபீல் பண்ணுறாராம். எனக்கு அப்போவே தெரியும் நீ இதுக்கெல்லாம் லாயக்கே இல்லைன்னு. இந்த மூஞ்செல்லாம் யார் சினிமாவில் ட்ரை பண்ண சொன்னா? அப்புறம் ஏண்டி இந்த மூஞ்ச லவ் பண்ணுற? கிளம்பு. அதை சொல்லிட்டு போலான்னு தான் நானும் வந்தேன். சொல்லிட்டல, கிளம்பு. இதெல்லாம் நமக்குள்ள செட்டே ஆகாது. சரி. அனு, ஒரு நிமிஷம் இல்லை. என்ன தொடாத. நமக்குள்ள இதெல்லாம் செட்டே ஆகாது, புரிஞ்சுக்கோ. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. என்ன சொல்லி என் ஃபேமிலி முன்னாடி உன்னை நிறுத்த முடியும்? இந்த பிரேக்கப்பு, ஃபீலிங்ஸ் இதெல்லாம் விட்டு மூவ் ஆன் பண்ணி உன் லைஃபை பாரு. எப்படி மூவ் ஆன் பண்ண சொல்ற? அப்பலேருந்து நான் இருக்கேன், பார்த்துக்கலாம் சொல்லி தானே கூட இருந்தேன். இப்போ போனா நீ என்னடா ட்ரை பண்ணியிருக்க? நீ ஒரு நிமிஷம் நிதானமா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. இப்போ நம்ம மேரேஜ் பண்ணி 20 இயர்ஸ் கழிச்சு இவளை லவ் பண்ணதுனால தான் நம்ம கெரியர் வீணா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டா கூட நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். என்னடி ட்ரை பண்ணலன்னு சொல்ற? 30 ஷார்ட் ஃபிலிம், 50 ஆடிஷன், எல்லாரும் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. இப்போ நீயும் அதே தானே சொல்லிட்டு கிளம்பு. இந்த ஒரு விஷயத்த பெரிய சீனா கிரியேட் பண்ணாத. முடிஞ்சது தான். எங்களை மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற ஆவரேஜான பசங்க நிறையா வழியெல்லாம் கடந்து தான் வருவாங்க. கருப்பாக இருந்தாலே அவன் போதைக்கை, ரவுடின்னு சொல்கிற உலகத்தில் தான் இருக்கும். வலியை அனுபவிச்சனுக்கு தான் வலியோட ஆழம் புரியும். உண்மையான டேலண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க.